இந்த பள்ளியின் பிரின்சிபல் திரு பெட்ரிக் அவர்களே, இந்த கல்லூரியின் ஆசிரியர் பெருமக்களே, என் அருமை மாணவ மாணவியர்களே, அனைவருக்கும் வணக்கம். உலகத்தில் பல நாடுகளுக்கு போயிருக்கேன். அமெரிக்காவும் சரி, ஆஸ்திரேலியா சரி, ஜப்பான் சரி, நிறைய நாடுகளுக்கு போயிருக்கேன். ஒரு காரணம் என்னன்னா கல்வி. என்னுடைய அப்பா வந்து 4வது வகுப்பு தான் படித்தவர். என்னுடைய அம்மா வந்து 10வது வகுப்பு படித்தவர்கள். என்னுடைய தாத்தா செங்கல்பட்டு ஒரு சிறிய கிராமமா இருந்தது. அப்போ ஒரு செங்கல் சூழ்நிலை தான் பணிபுரிந்து கொண்டிருந்தார். எங்க குடும்பத்தின் சூழ்நிலை காரணமாக எங்க அப்பா வந்து 1944 ஆண்டுல வந்து இராணுவத்தில் போய் சேர்ந்தார். 14 வயது இருக்கும்போது இராணுவத்தில் சேர்ந்து 22 ஆண்டுகள் இராணுவத்தில் இருந்தார். அந்த மாதிரி நிலைமையில இருந்த நாங்க அடுத்த தலைமுறை எதனால இப்படி வந்ததுன்னா, எங்க அப்பாவுக்கு ஒரே குறிக்கோள், என்னோட பசங்களை நல்லா படிக்க வைக்கணும். உடை இல்லைனாலும் பரவாயில்ல, உணவு இல்லைனாலும் பரவாயில்ல, நல்ல கல்வி கொடுக்கணும். திருவள்ளுவர் சொல்றது போல கற்கை நன்றி பிச்சை புகினும் கற்கை நன்றி. என்னோட எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எங்களுடைய பள்ளி கல்வியில வந்து அவங்க குறை வைக்கிறேன். அதனாலதான் நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன். என்னுடைய தம்பி வந்து அமெரிக்காவில் இருக்காரு. இது எல்லாம் எப்படி பாருங்க, இங்க முன்னாடி தலைமுறை பார்த்தீங்கன்னா கிராமத்துல இருந்தாங்க. எங்க அப்பா அம்மா எல்லாம் வந்து அதிகம் படிக்காதவர்கள், பட்டினியால் இருந்திருக்கிறோம். அந்த நிலைமையில இருந்து இப்படி வர முடிஞ்சதுன்னா இதற்கு ஒரே காரணம் கல்வி. இந்த கல்வி படிக்கணும். இது எதுக்காக உங்ககிட்ட சொல்றேன்னா, எங்க அப்பா சாதிச்சது கிடையாது. இது என்னால் முடியும் என்றால் இங்க இருக்கிற அனைவரால் முடியும். உங்க ஒவ்வொருத்தராலையும் இது சாத்தியமாகும். அது யார் கையில இருக்கு? உங்க கையில இருக்கு. உங்க கையில மட்டும்தான் இருக்கு, வேற யார் கையில இல்லை. உங்க அப்பா அம்மா கையில இல்லை, ஆசிரியர்கள் கையில இல்லை. எல்லாம் என்ன செய்ய முடியும்னா உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியும். உங்களுடைய தாய் தந்தையராகட்டும், ஆசிரியர்களாகட்டும், நல்ல கல்வி கற்க உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பார்கள். அந்த வாய்ப்பை உபயோகப்படுத்தி முன்னேறுவது உங்கள் கையில். டாக்டர் அப்துல் கலாம் சொல்றாரு, கனவு காணுங்கள். கனவோட சக்தி எப்படிங்க தெரியுமா? இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, the dreams are not the ones you have in your sleep, the dreams are the ones which stop you from sleeping. கனவு என்பது நீங்கள் தூக்கத்தில் காணுவது அல்ல. கனவு என்பது எங்களை தூங்க விடாமல் இருப்பது. கனவுனா இந்த கனவு இருக்குது, இந்த கனவு முயற்சி பண்ணி நான் அடையணும்னா தூக்கம் வராது. ஒவ்வொரு நொடி பொழுதும் வீணடிக்காமல் அந்த கனவை நோக்கி செல்ல வேண்டும். அது யார் கையில இருக்கு? உங்க கையில இருக்கு. என்னோட தம்பி வந்து ஒரு டெல்லியில பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல ஒரு ஸ்கூல் நடத்த உதவி செய்து கொண்டிருந்தார். அந்த பள்ளியில படிச்சு ரொம்ப நம்ம சென்னை கூட கிடையாது, ஒரு கிராமத்தில் இந்த மாடு தொழிலத்தில் இருக்கிற அந்த மக்கள், அவங்களோட குழந்தைகள் வந்து நல்லா படிச்சு அமெரிக்கா யூனிவர்சிட்டியில அவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ல போயிருக்காங்க. இது அனைத்தும் சாத்தியம். என்ன வேணும் உங்களுக்கு? என்ன கனவு கண்டீங்களோ எதையும் அடையலாம். ஃப்ளைட்ல பறக்கணுமா பறக்கலாம், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போகணுமா போகலாம், 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் தங்கணுமா தங்கலாம், பென்ஸ் கார் வேணுமா வாங்கலாம். அனைத்தும் சாத்தியம். நீங்கள் அதற்காக கடினமாக உழைக்கும் போது
ஒரு குறிக்கோளோடு சேர்ந்து இதுதான் நாங்க செய்யணும், இதை அடையணும்னு இருக்கும்போது அடையலாம். நான் அதற்கு உதாரணம். நீங்கள் என்னால் முடியும் என்றால் உங்கள் ஒவ்வொருவராலும் முடியும். முதல் காரியம் நம்மளை நாமே உயர்த்திக் கொள்வது. அடுத்தது நம்மை சுற்றி இருக்கவங்களை உயர்த்த வேண்டியது. நாம உயர்ந்துட்டோமோ அதை மட்டும் பார்க்கக்கூடாது. நம்ம சுற்றி ஒவ்வொருத்தரும் குறைந்தபட்சம் 100 பேரின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும். நம்ம மேடம் ஐஸ்வர்யா ஜோஷி இருக்காங்க. நல்லா அவங்க வந்து ஆர்கிடெக்சர்ல இருந்தாங்க, நல்ல நிலைமையில இருந்தாங்க. அதையெல்லாம் விட்டுட்டு அவங்க சொன்னாங்க, என்னுடைய பணி என்னை நானே உயர்த்திக் கொள்வதில்லை, என்னுடைய பணி என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலை எல்லாரையுமே உயர்த்துவது. அவங்க யாருக்கெல்லாம் போய் உதவி செஞ்சிருக்காங்கன்னா வெறும் இந்த ஸ்கூல் மட்டும் இல்லை, இதே போல நூற்றுக்கணக்கான பள்ளிகள் இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்தின் பல பாகங்களில், ஈராக்கில், லெபனானில் அவங்க போய் குழந்தைகளுக்கு உதவி செய்து அனைவருடைய தரத்தையும் உயர்த்தக்கூடிய பணியில் இருக்கிறார்கள். அந்த மாதிரி நமக்கு இருக்கணும். நமக்கு ஒரு ஆதங்கம் இருக்கணும். நான் முதலில் என்னை உயர்த்திக் கொள்ள வேண்டும். உயர்த்தி கொண்ட பிறகு என்னை சுற்றி இருப்பவர்களை ஒவ்வொருத்தரும் 100 பேரையாவது உயர்த்தணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு இருந்தீங்கன்னா அனைத்தும் சாத்தியம், எல்லாம் சாத்தியம். நீங்க யாராவது என்ன யார் அவங்களுடைய கனவை பகிர்ந்துகள்ல விரும்புகிறீர்கள்? என்ன ஆக வேணும்? என்ன ஆக போறீங்க? யாராவது எனக்கு சொல்ல முடியுங்களா? என்ன ஆகணும்னு உங்களுக்கு என்ன வேணும்? உங்க வாழ்க்கைக்கு என்ன வேணும் உங்களுக்கு? இதை நான் அடைய போறேன். கலெக்டர் எங்க ஆகணும்? பதில் சொல்லாம எப்படி கலெக்டர் ஆக தெரியுமா? சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதணும்னா அதுக்கு முன்னாடி என்ன டிகிரி படிச்சிருக்கோமோ முன்னாடி என்ன குரூப் பண்ணா எடுத்துக்கலாம், நான் டிகிரி வேணா படிச்சிருக்கலாம். ஆனால் சின்ன கிளாஸ்லேருந்தே நியூஸ் பேப்பர் வாசிக்கிற பழக்கம் இருக்கணும். பொது அறிவு சம்பந்தம் நிறைய நியூஸ் பேப்பர் எதுக்காகனா பொது அறிவு, ஜெனரல் நாலேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும். உலக நீங்க வந்து எதுக்காக கலெக்டர்கள் வந்து ஜெனரல் நாலேஜ் எதுக்கு அவசியம்னா, நீங்க ஒரு ஊரை ஆளுகின்ற போது அந்த ஊரில் நடப்பவர்கள் அனைத்தையும் அறிந்திருக்க வேண்டும். அதற்காக தான் ஜெனரல் நாலேஜ். இந்த ஊரு இப்போது நடக்கிறது மட்டும் இல்லை, இந்த ஊரோட ஹிஸ்டரி, வரலாறு என்ன நிகழ்ந்திருக்கும். ஓகே, எந்த ஆண்டு நீங்க கலெக்டர் ஆக முடியும்? தெரிஞ்சுக்கணும். கனவு எப்படி மெய்ப்படணும்? முதல்ல கனவை வந்து draw it out in detail. அந்த கனவு, இந்த மாதிரி ஒரு கனவு இருக்குதுன்னா வெறும் அந்த கலெக்டர் மாதிரி கனவு இல்லை. கலெக்டர் மாதிரி கனவு இருக்கும்போது இந்த மாவட்டத்துக்கு நான் கலெக்டர் ஆக போகிறேன், இந்த வருடத்தில் நான் கலெக்டர் ஆக போகிறேன், அந்த வருடத்தில் நான் கலெக்டர் ஆக வேண்டும் என்றால் இந்த ஆண்டு IAS எழுத போகிறேன், இந்த கல்லூரியில் இந்த பட்ட படிப்பு செய்ய போகிறேன், அதற்கு இத்தனை மதிப்பெண்கள் வர வேண்டும். IAS தேர்வுக்கு இப்பொழுதிலிருந்தே தங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும். அந்த கனவுல வந்து தெரியணும், அங்க உட்கார்ந்து இருக்கிறது, அந்த நாற்காலியில் உட்கார்ந்து இருக்கிறது, அதோட பேக்ரவுண்ட்ல என்னெல்லாம் பிக்சர்ஸ் இருக்குது எல்லாமே கனவுல வந்து கிளாரிட்டி இருக்கணும். அந்த கிளாரிட்டி இருந்தால் அதற்காக அது எப்பொழுதுமே அந்த ஒரு இமேஜ், அந்த ஒரு புகைப்படத்தை மனதிலே வைத்துக் கொண்டு ஒவ்வொரு செயலும் செய்தால் அனைத்தும் சாத்தியமாகும். இதைத்தான் சாதித்த அத்தனை பேரும் சொல்லியிருக்கிறார்கள். டாக்டர் அப்துல் கலாம் வந்து சொல்றாங்க, எதுக்காக சொல்றாங்க? குழந்தைகளே கனவு காணுங்கள், கனவு காணுங்கள், கனவு காணுங்கள், கனவு காணுங்கள். எதனால சொல்றாரு? ஏன்னா அவருக்கு தெரியும், அவர் கனவு கண்டு அதற்கு நடந்தால், அதுபடி நடந்தால் எதுவும் சாத்தியமாகும். எத்தனை பேருக்கு தெரியும் சின்ன வயசுல வந்து அப்துல் கலாமோட கனவு என்ன? யாருக்கு தெரியுமா?
பறக்கணும். எந்த வானத்தில் பறக்கணும்? ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ல பறக்கணும். அதான் அவருடைய கனவா இருந்தது. அதை நோக்கி போயிட்டு சொல்றாரு. அவரு அதோடைய தகுதி தேர்வுக்கு போகும்போது அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. டிஸ்குவாலிஃபை பண்ணினா எதனாலன்னா அவருக்கு சரியான உடல்வாகு இல்லை. ஏழ்மையின் காரணமாக அவருக்கு இந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லைன்னு அது வந்து தகுதி பெறவில்லை. அவர் என்ன உடனே இல்லாத நனவாக போறது இல்லை, விட்டுட்டாரா? இல்லை. சரி, அது நடக்கலன்னா என்ன? கனவு எப்பொழுது மெய்யானது தெரியுமா? ஒரு விமானியாக பறக்க வேண்டும் என்ற ஆசையில் இருந்தவர் வெறும் விமானியாக அல்ல, இந்த நாட்டின் முப்படைக்கும் தலைவராக விமானத்தில் பறந்தார். உங்களுடைய கனவு எவ்வளவு உக்கிரமாக இருக்கிறதோ அனைத்தும் நடக்கும். இதற்காக தான் அப்துல் கலாம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க, கனவு பாருங்கள், உங்களுடைய கனவு மெய்ப்படும். உங்களுடைய கனவை வந்து நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செயல் செய்யும் போது அந்த கனவு ஏற்கணும், அந்த கனவு அந்த பலிக்கணும், அதுக்காகவே நம்ம உழைக்க வேண்டும். இருக்கும்போது ஒவ்வொரு கனவும் பலிக்கும். என்னெல்லாம் நீங்க கனவு காணுங்கள், உங்களுக்காக கனவு காணுங்கள், உங்களுடைய பெற்றோர்களுக்காக கனவு காணுங்கள், உங்களுடைய சமூகத்திற்காக கனவு காணுங்கள். அந்த கனவை வெறும் ராத்திரியில் தூங்கும் போது அந்த கனவுக்காக மட்டுமல்ல, பகலில் முடித்துக் கொண்டிருக்கும் போதும் அந்த கனவு உங்களை உத்வேகப்படுத்த வேண்டும். கனவு காணுங்கள். நன்றி. சிறப்பு உரையை மிகவும் சிறப்பாக ஆற்றிய சிறப்பு விருந்தினருக்கு நன்றி. நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் வந்து இப்போது உரையாற்றுவார்கள். தமிழகம் மோதுரையான திரைக்கடலோடியும் திரவியம் தேடு என்கின்ற அந்த உயிரிய கோட்பாட்டை பின்பற்றி வறுமை என் வாழ்வுக்கு ஒரு தடையில்லை என்று கூறி உலகெல்லாம் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற துபாய் விமானத்துறையினுடைய துணைத் தலைவர் ஐயா ரமேஷ் அவர்களை வருக என்று வரவேற்று ஐயா சொன்ன மாதிரி நம்முடைய வறுமையை மாற்றுவதற்கு மிகப்பெரிய ஆயுதம் கல்வி. அதனால்தான் நம்ம திருவள்ளுவர் சொல்வாரு, கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. மாடு அப்படின்னா நம்ம மிருகமா பார்க்கிறோம், ஆனா வள்ளுவர் மாடு என்ன சொல்றாருன்னா இணை. 2 மாடுகளை வைத்துதான் நம்ம வண்டி ஓட்டிட்டு போக முடியும், ஏற்பட முடியும். மாடுன்னா இணை, மாடல்னா இணையல்னு பொருள். கேடில்னா கேடுதான் துன்பம். ஒரு துன்பத்துல விழுச்செல்வம்னா சிறந்த செல்வம், சிறப்பு, விழுப்பம்னா சிறப்பாக இருக்கும். கேடில் விழுச்செல்வம்னா நமக்கு துன்பம் வருகிற பொழுது மிகச்சிறந்த செல்வம் எது என்றால் கேடில் விழுச்செல்வம். கல்வி ஒருவருக்கு மாடல்ல, கல்வி போன்ற ஒரு சிறப்பான செல்வம் உன்னுடைய வறுமையிலிருந்து, உன்னுடைய துன்பத்திலிருந்து உன்னை காப்பதற்கு, உன்னை உயர்ப்பதற்கு மிக அற்புதமான ஒரு கல்வி எது என்று சொன்னால் அது கல்விதான் என்று சொல்கிறார். அந்த வழியுறுத்தி ஐயா அவருடைய வாழ்க்கையை நாங்கள் மிகவும் உணவுக்கு கூட வழி இல்லாத நிலையிலிருந்து மாறி இன்றைக்கு துபாய் நிறுவனத்தினுடைய விமான நிறுவனத்துக்கு துணைத் தலைவராக உயர்ந்திருக்கிறேன். என் தம்பி அமெரிக்க நாட்டிலே வேலை செய்கிறார். உலகம் முழுவதும் எங்கள் உறவுகள் பறந்திருக்கிறது என்று சொன்னால் கல்வி எனக்கு துணையாக இருந்தது. ஆகவே நீங்கள் கல்வியை மிக எண்ணமாக மிகச் சரியாக வைங்கள் என்று மிக அற்புதமான உரையை நிகழ்த்தியிருக்கின்றார். ஆகவே மீண்டுமாக அவர்கள் நாம் கரங்களை எண்ணிய அங்கு எய்துபவர் எண்ணிய திண்ணியராக பெறேன். அததான் ஐயா சொன்னாங்க. நீங்க மனசுல எதை நினைச்சிட்டீங்களோ எண்ணியாக எய்துபவர். கலாமுடைய ஐயாவுடைய வரலாற்றில் கூட சொன்னாங்க, அவர் உண்மையிலேயே பறக்க ஆசைப்பட்டது வேறொரு விமானத்தில், ஆனால் அவர் பயணப்பட்டது வேறொரு தளத்தில். எத்தகைய தோல்விகள் வந்தாலும் அந்த தோல்வி படிகளை எல்லாம் வெற்றிப்படியாக மாற்றுகிற ஒரு அனுபவம், விடாமுயற்சி நமக்குள் வந்துவிடும் என்று சொன்னால் வெற்றிகள் தானாய் நம்மை நோக்கி வரும் என்ற ஒரு அற்புதமான கருத்தையும் அவங்க அழகா முன் வச்சாங்க. எனவே மாணவ செல்வங்களை இந்த நாளிலே ரமேஷ் ஐயா நம்மோடு இருப்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி. ஏனென்று சொன்னால் நல்லவர்கள் யாரெல்லாம் இந்த சமூகத்திற்கு ரொம்ப அற்புதமான வார்த்தை சொன்னார்கள். நீ முதல்ல உயர்ந்துரு, நீ உயர்ந்ததுக்கு அப்புறமா உன்னை சுற்றிலும்
குறைந்தபட்சம் ஒரு 100 பேராவது உயர்த்தி விடு என்கிற ஒரு வாழ்வியல் தத்துவத்தை நீங்க வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னார். ஏனென்றால் இந்த உலகம் தன்னலமிக்க உலகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. நான் பிழைத்தால் போதும், என் குடும்பம் பிழைத்தால் போதும், என் குடும்பம் வாழ்ந்தால் போதும் என்கிற நிலை மாறி நானும் உயர வேண்டும், என்னை சார்ந்தவர்களும் உயர வேண்டும், நாடும் உயர வேண்டும், நானும் உயர வேண்டும், நானும் உயர வேண்டும் என்கிற உயரிய தத்துவத்தை உங்கள் கொள்கைகளாக வைத்துக் கொள்ளுங்கள் என்ற அற்புதமான ஒரு கருத்தை அவர் நமக்கு முன்வைத்திருக்கின்றார். அருமை மாணவ செல்வங்களே, இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் மிகச்சிறந்த நன்னாள். உண்மையிலேயே நான் அவர் அடுத்ததுக்கான நோக்கம் அவர் எனக்கு யாருக்கும் தெரியாது. ஐஸ்வர்யம் போன் பண்ணி இந்த ரமேஷ் சார்ந்தத்தில் வராது, அவர் உங்களுக்கான நோட்டு புத்தகங்களை துபாயிலிருந்து சுமந்து கொண்டு வருகிறார் என்று சொன்னார்கள். அப்போ ஒரு மனிதன் இருக்கிற 1008 வேலைக்கு நடுவில் இந்த ஏழை குழந்தைகளுக்கு பயத்தருமை என்று சுமந்து கொண்டு வருகிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் கனிவு நிறைந்தவராக, இந்த ஏழை எளிய மக்கள் பால் அன்புள்ளவர்களாக, குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் மேல் பண்புள்ளவர்களாக, பாசமுறைகளாக தான் இருக்க வேண்டும் என்று கருதி, ஐயா நீங்கள் வந்து தர வேண்டும் என்று சொன்னேன்னா அவருக்கு இடையறாத பணிகள். ஏன்னா அவருக்கு ஊர்ல இருந்து வந்தாருன்னா அவங்களுக்கு தெரியும் எவ்வளவு பேரை பார்க்கணும்னா உடனே கிளம்ப போறாராம். 28 ஆண்டுகள் அங்கிருந்து திரும்பி வருகிற மனிதர் இந்த மக்களையும் மண்ணையும் குறிப்பாக உங்களையும் பார்க்க வந்திருப்பது நீங்கள் எல்லாம் பெற்ற பேரு. நாம் கரங்களை